பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை அந்த காரியம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இனிமேல் வராது, ஆனா அதை ரொம்ப மிஸ் பண்றேன், அது இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிலாம் சில காரியங்களுக்காக நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களோட தாங்க பேசுற. நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு தன்னோட மகன் இறந்துட்டான்னு சொல்லி, ஒருவேளை ஏதோ மிருகங்கள் அவனை பீறிட்டு போட்டிருக்கலான்னு சொல்லி அவனோட சகோதரர்கள் அவனுடைய ட்ரெஸ்ஸை கொண்டாந்து அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இருந்து அவனுடைய இருதயம் வலிங்க. இன்னைக்கு கூட நம்முடைய கல்ச்சரில் கூட அந்த பாடியை பார்த்தா கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருப்பாங்க ஜனங்கள், அப்படிதானே? சரி, அவர் இறந்துட்டாருங்க ஒரு இதில் வந்துடும். ஆனால் இப்போ யாக்கோபுக்கு என்னன்னா, தன் மகன் இறந்துட்டானா இருக்கிறானா என்னன்னே தெரியலங்க. இருந்தாலும் ஒரு 90% இறந்துட்டான்னு சொல்லி அவன் நினைச்சாலும் 10% அவனோட இருதயத்துக்குள்ள என்னன்னா, அவன் உயிரோட இருக்க சான்ஸ் இருக்குந்தாங்க நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அவன் இந்த விஷன்ஸ்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவன் மேலே என்னைக்காவது நம்ம யோசிப்ப பார்ப்போமா இப்படின்னா யாக்கோபோட இருதயம் ஏங்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ அவனுடைய சகோதரர்கள் திடீர்னு சொல்றாங்க, யோசேப்பு உயிரோட இருக்கான், அதுவும் எகிப்துல அதிபதியா இருக்கிறான் அப்படி சொன்னதை கேட்ட உடனேயும் யாக்கோபோட இருதயம் எப்படி இருந்திருக்குங்க. அது சொல்லப்பட்டிருக்கு, அவனோட உயிர்த்து அப்படியே அவை உயிர்த்ததுன்னு போட்டிருக்குங்க. அவனோட இருதயம் யோசேப்பு நிமித்தம் மடிந்து கிடந்துச்சு பார்த்தீங்களா? அப்படியே கேட்டா உயிரோடு இருக்கிறானான்னு கேட்ட உடனே அப்படியே உயிரே அவனுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரே சந்தோஷங்க. இன்னைக்கு கூட உங்களுக்கும் அதுதாங்க. நீங்க நம்பவே நம்பாம கூட இருக்கலாம், இந்த காரியம் இனி என் வாழ்க்கையில் நடக்குமா, இனிமேல் இப்படி ஒரு நன்மை எனக்கு வருமா, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குங்க. எப்படி மரித்து போயிட்டான் என் யோசேப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த யாக்கோபுக்கு எப்படி யோசேப்பு திரும்பவும் கிடைச்சாரோ, அதே போல நீங்க இழந்துட்டீங்க, இனி முடியாது, இனி என்ன செய்வோம், இது ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு, எண்டு கார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு காரியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த காரியத்தை ஏசப்பா திரும்பவும் உங்களுக்கு தருவாருங்க. நீங்களா இயேசுவை வெளியே பண்ணுங்க, அவரை நம்புங்க. நிச்சயம் அவரு நீங்க ஏங்குற அதே காரியத்தை எப்படி யாக்கோபுக்கு யோசேப்பு கிடைச்சானோ அதே போல நீங்க ஏங்குகிற அதே காரியத்தை மறுபடியும் உயிர்ப்பித்து உங்களுக்கு தருவாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.